ஹாய் நிக்கில் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்து விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துக்கு என்னை அணுகுன ஒரு முதல் உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பாளர் தான். முதல்ல கதையை முன்னாடியே கேட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான், ஒரு 5-6 மாதம் கழித்து தான் அந்த படத்துக்காக நாங்கள் கம்போசிங் ஒர்க் பண்ணும்போது சிச்சுவேஷன்ஸ் கேட்டேன். கதாபாத்திரம் தான் நட்சத்திரம் எப்பயுமே ஒரு படம் ஒரு கதைக்கு. ஸோ அந்த கதாபாத்திரம் எப்படி நகருகிறதோ அதை பொறுத்து தான் பாடல்களும் அமையும். ஸோ பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தேங்க்ஸ், முதல்ல அதுக்கு தேங்க்ஸு. அதுக்கு காரணம் ராஜேஷோடைய அந்த கதாபாத்திரம், அந்த சரவணன் சொல்லிட்டு அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் இருக்கிற அந்த கதாபாத்திரம் தான். ஸோ அந்த கதாபாத்திரத்தோடைய அனுபவங்கள் தான் அந்த படத்தில் வர பாடல்கள். ஸோ அந்த திரைக்கதை ரொம்ப நல்லா இருக்கும்போது நல்ல பாடல்களுக்கு சரியான அமைப்பு கொடுக்கும்போது ஐ திங்க் ஒரு கம்போசர்கிட்ட நல்ல சாங்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். பாடல்கள் எல்லாமே நான் அறிமுகப்படுத்தினவங்க, நான் என் இசையில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அநேகர். அது இல்லாமல் இந்த படத்தில் இப்போ முகேஷ் மாதிரி ஒரு சிங்கர்லாம் நிறைய ஒரு ஃபோக் சாங்ஸ் பண்ணுவார். ஸோ அவரை வச்சு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த அழகேன்ற மாதிரி ஒரு லவ் சாங். அப்புறம் நரேஷ் ஐயர் நல்ல மெலடி சாங் பாடுவார், அவரை வச்சு ஒரு கானா பாட்டு, வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலுன்றது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ஒரு புது கலரை கொடுத்துருக்கலாம். அண்டு இந்த நேரத்தில் ஐ ஷுட் தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ். ஏன்னா அவங்க ஒரு நாளில் 3 நாள் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஆல்பத்தோடைய சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். பாடல்களை நான் எவ்வளோ மெனக்கெட்டு கொடுத்தேனோ கண்டிப்பாக நான் ராஜேஷோடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அவர் இந்த படத்தில் இன்னும் சிறப்பாக அவர் மெனக்கெட்டு ஒரு பாடலுக்கு அந்த அழகேன்ற பாடலை ஜோர்டானில் போய் எடுத்துருக்கிறது, அப்புறம் அகிலான்ற ஒரு பாடலை அபுதாபியில் போய் நம்ம பார்க்காத லொக்கேஷன்ஸ் எடுத்தது, அப்புறம் உயிரேன்னு ஒரு பாடல் இருக்குது. ஸோ அந்த பாட்டை ஒரு பிரமாதமான மாண்டேஜ் அவங்களுக்கு பண்ணியிருக்கிறது. எல்லாத்தோட இந்த வேணாம் மச்சா வேணாம்ன்ற பாடல் 11 நாள் எடுத்துருக்குறாங்க ராமேஸ்வரத்தில். ஸோ ரொம்ப கண்டிப்பாக ஒரு காமெடி மூவியில் காமெடி ஃபிளிக்ஸ்லாம் சாங்ஸ் பெருசாக உங்களுக்கு தெரியும், ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி பண்ணிருக்கோம். பட் இதில் அப்படி இல்லாமல் அவர் பாடல்கள்லாம் ஒரு மெனக்கெட்டு அவர் ரொம்ப அக்கறையாக எடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் ராஜேஷ், பாலசுப்ரமணியம் கேமராமேன் அண்டு உதயநிதி. ஸோ உதயநிதி இந்த இடத்துல ஹீரோவாக இல்லை, ப்ரொடியூசராக ஐ ஷுட் தேங்க் யூ. இந்த நேரத்துக்கு இப்போ வரைக்கும் நான் இன்னும் பின்னணி இசை ஆரம்பிக்கல கண்டிப்பாக. பட் சில ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ண முடித்தோன்னே அடுத்தது கண்டிப்பாக படத்தோடைய வெளியிட்டப்போ உங்ககிட்ட நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். படத்தில் உதயநிதி எப்படி இருக்கிறாருன்னு நேரில் பார்க்குறோன்னா அது அப்படியே ஸ்டேஜில் ஸ்க்ரீனில் இருக்கார், நடிக்கவே இல்லை. பூ போல் தேனை உறிஞ்சுவார். அவர் ரொம்ப பிடிச்ச, எனக்கு சமீபத்தில் பிடிச்ச டைரக்டர்ஸில் ராஜேஷும் ஒருத்தர். ஹிஸ் வாக்கிங் ஸ்டைல், அவருடைய பொறுமை ரொம்ப 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 பெருசு. அதை ரொம்ப கண்டிப்பாக பாராட்டணும். அவர் அண்ட் ஹீஸ் ஸோ கிளியர் எப்படி வரப்போகுது படம்ன்றது. அப்புறம் ராஜேஷ் ஹீஸ் ஸோ ஃப்ரீ. அவர் நல்லா ஷேர் பண்ணிக்கிறாரு. யார் நல்ல விஷயத்த சொன்னாலும் அவர் அதை எடுத்துக்கிற ஒரு நல்ல ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். அண்டு கண்டிப்பாக அடுத்த நான் இந்த ஆடியோ வெளியீட்டிலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 3-4 வருஷத்துலேயே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகிற ஒரு இயக்குனர். அவர் பாலசுப்ரமணியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ரீசெண்டாக 180 என்ற படத்தில் அவருடைய ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி டேலண்டட் கேமராமேன். அவர் எவ்வளோ நேரம் எடுத்ததில் எனக்கு தெரியாது. பட் அந்த ஹோல் உதயநிதியும் நல்லா இருந்தார். ஸோ அவர் கண்டிப்பாக ஹீரோக்கும் அந்த ஈக்குவலான டைம் எடுத்துரு. ஏன்னா ஒருவேளை அவ்வளோ டைம் எடுக்க தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். பட் ஆன் த ஹோல் when I watch a song, அந்த பாடல் காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. லொக்கேஷன்ஸ், அப்புறம் ஒப்பனை, காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சந்தானம் எழுதுறது எனக்கு தெரியாது. பட் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் முத்துக்குமார் கூட தான். முத்துக்குமார் கிட்ட தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணது. ஃபியூ லைன்ஸ் டைரக்டர் கொடுத்தாரு. பட் எனக்கு தெரியாது சந்தானம் தான் எனக்கு கண்டிப்பாக. ஏன்னா நானும் சந்தானம் உட்காந்து ஒர்க் பண்ணல. பட் முத்துக்குமார் ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அந்த எல்லா பாடம் நல்லா எழுதியிருக்காரு. குறிப்பாக அந்த
ஃபோக் சாங்கு எல்லாரும் பேசப்படுற வேணாம் மச்சான் வேணாம் சாங் வந்து ரொம்ப யதார்த்தமான, நான் சொன்ன ஒரே விஷயம், ரொம்ப மெனக்கெட்டு எழுதின மாதிரி இல்லாமல் ஒரு நடைமுறையில் காலேஜ் பசங்க ஒரு 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 இன்றைக்கி கிளாஸ் மாஸ்டர் வரலன்னா ஒரு பாட்டு பாடுவாங்களே, இன்றைக்கி ப்ரொஃபஸர் வரல, சரி ஓகே இந்த கிளாஸில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோன்னு சும்மா ஜாலியாக ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரியான யதார்த்தமான தமிழில் இருக்கட்டும் அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் முத்துக்குமாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கணும். பாடல்கள் நல்லா வர்றதுக்கு காரணம் கண்டிப்பாக ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க காத்திருந்தது. ஸோ அதற்கு முதல்ல இந்த நிறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இப்பயும் வந்து அவர் பொறுமையாக இருந்ததுக்கு அவருக்கு நன்றி. அடுத்தது படம் பின்னணி பண்ணும்போது நடிகர் உதயநிதி நான் அப்போ தான் பார்க்க போகிறேன். அது பாடல் மட்டும் காரணம் இல்லை, அந்த பாடல் இடம்பெற இடம் அந்த படம், அப்புறம் அந்த பாடலோட ஒர்க் பண்ணப்பட்டவர்கள், அதாவது இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த டைரக்டர், இந்த கேமராமேன் எல்லாமே. பட் அதே நேரத்தில் அந்த பாடல் வந்து மக்களுக்கு அவங்களுடைய பாடலாக இருக்கணும். ரொம்ப தள்ளி போய் இது நம்ம பாட்டு இல்லைன்னு நினைக்கும் போது தான் மக்கள் வந்து அந்த கனெக்ஷன் விட்டு போகுது. ஸோ ஒரு பாடலை கேட்கும்போது அந்த பாடல் வந்து இது என்னுடைய பாடலாச்சே, அட இது வந்து என்னை குறித்து என்னோட குணாதிசயங்களை குறித்து வந்துட்டுருக்கு, நான் விரும்பின விஷயங்களை வச்சு வந்துட்டுருக்கு. ஸோ இட் ஷுட் பி க்ளோஸ் டு தெம். ஸோ நம்மளுடைய தமிழ் பாடல்போது தமிழர்களுடைய பாடல்களாக இருக்கணும். ஆனால் அது வேறு ஒரு எவல்யூஷன், வேறு ஒரு ஒப்பனையில் இருக்கலாம், வேறு ஒரு ஷெல் இருக்கலாம், கண்டிப்பாக அது இருக்கணும். இல்லாட்டி ரொம்ப காலங்காலமாக இருக்கிற பாடலாகிடும். ஒரு புதுமையான விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நம்மளுடைய பாடல்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே அந்த தேட்டரில் வந்து ஐக்கியப்பட்டு இந்த பாடல் நான் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ப்ளஸ் படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த டைம் கொடுக்கும்போது அந்த பாடல் வந்து ரேடியோ மூலியம் அப்புறம் சிடிஸ் மூலியமாக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ரீச் ஆகிடும். ஸோ படத்துக்கு வரும்போது அந்த பாட்டு புதுசாக இருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்ச பாடலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நான் இசையமைப்பாளராக 2001 மின்னல் என்ற படத்தில் வந்தேன். ஸோ அப்போ தான் அந்த கோன்ற படம் பண்ணும்போது தான் கரெக்டாக 10 வருஷம் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப காலமாக இருந்த மக்கள்கிட்ட இருந்த ரசிகர்கள்கிட்ட வேண்டுதல் வந்து என்னை வந்து திரைக்கு பின்னாடி இசையமைச்சு வெறும் மியூசிக் சவுண்ட் சிஸ்டமில் தான் கேட்டிருக்கோம். பட் உங்களை நேரடியாக ஒரு லைவ் கான்சர்ட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி நாங்கள் பார்க்க வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் நானும் எங்கேயும் நிகழ்ச்சியெல்லாம் போகிறதில்ல. ஸோ ரொம்ப ஒரு பெருசாக என் பேர் தான் தெரியும், பட் எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு தொடர்பு பெருசாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் உண்டான ஒரு விஷயந்தான் இந்த ஹாரிஸ் ஆன் தி எட்ஜ்ன்ற இந்த கான்சர்ட் வேர்ல்ட் டூர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழர்களை வந்து இங்கே நம்ம ஊர் சென்னையில் மட்டும் இல்லை, வெளியூர் கோயம்புத்தூர், துபாய், இப்போ அடுத்தது மலேசியா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா போகிறோம். ஸோ இங்கெல்லாம் போய் மக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த மக்களுடைய அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் பாடலுக்கு இவ்வளோ பெரிய வலிமை இருக்கான்றது. ஸோ அதன் அடுத்த கட்டமான விஷயந்தான் அடுத்த மாதம் நடக்க வர இன்னொரு விஷயம். அது நான் அப்போ சொல்கிறேன், அடுத்தவருடைய இன்டர்வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா வந்து என்னை பாடகரெல்லாம் ஆக்கணும்னு நினைக்கல, என்னை ஒரு நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட்டாக ஆக்கணும்னு நினச்சாரு. அதை நான் இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். அது முடிஞ்சு போட்டு. ஸோ இது 2வது ஒரு பணி தான் இசையமைப்பாளராக செய்துருக்கேன். பட் எல்லாமே அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இப்போ கண்டிப்பாக நான் பாடகராக வந்து நான் படத்தில் பாடலை, பட் நான் என்னுடைய ஆன் தி எட்ஜ் என்னுடைய ஷோஸ்லாம் நான் பாடின்னு இருக்கிறேன். ஸோ வந்திருக்கிற மக்கள் அதை பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் படத்தில் பாடுவேன். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சான், நீ எங்கே போன எங்க மச்சான், நம் கண்ணில் நீரை பொங்க வச்சான். 5 வயசு குழந்தை, இன்னொன்று 10 வயசு சிறுவன். அறிமுகப்படுத்துறது என்ன நம்ம கையில் இல்லை, அதான் இறைவன்கிட்ட இருக்குது. ஸோ அதற்கான நேரம் வரும்போது காயும் கனியும் செடியும் என்ன நம்மளாக கனி வைக்கிறோம், அந்த இயற்கையை அந்த நேரத்தில் அதாவது பூவை கொடுத்து கனி கொடுக்கறது. ஸோ இது போல் தான். ஸோ ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. வி ஜஸ்ட் நீட் டு வாட்ச், பொறுமையோடு காத்திருந்தால் நம்மளுடைய பணியை செஞ்சுட்டு போகணும், அவ்வளோதான்.
அடுத்தது ரொம்ப எல்லாம் பிகிஸ், ரொம்ப பெரிய திரையுலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த வருடத்தின் மிகப்பெரிய படங்கள் மாற்றான். ஸோ மறுபடியும் அயன்ற படத்துக்கு அப்புறம் நானும் இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்களும் சூர்யாவோட 7ஆம் அறிவுக்கு அப்புறம் இணைகிற படம். அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் 2 சாங் முடிஞ்சிருக்கு. அடுத்த 3 சாங்ஸ் இப்போ தொடர்ந்து இப்போ ரெக்கார்டிங் நடக்கும்போது. அடுத்தது பெரும் துப்பாக்கின்ற படம். ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்களும் விஜய், ஏஜிஎஸ் நாட் ஏஜிஎஸ், அது தானு சார் சாரி, ஏஜிஎஸ் வந்து மாற்றான் ப்ரொடியூசர்ஸ். வந்து இதுக்கு வந்து கலைப்புலி தானு சார் அவர்கள் ப்ரொடியூசர். நான் காக்கா அப்புறம் நான் இணைஞ்சு செய்கிற படம். ஸோ அதுவும் ரொம்ப ஒரு எனக்கு வந்து ஒரு முக்கியமான திரைப்படம். ஸோ துப்பாக்கியில் இப்போ ஒரு பாடல் முடிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு இளைய தளபதி விஜய் அவர்களே பாட வச்சு எடுத்திருக்கேன். விஜயும் ஆண்ட்ரியாவும் பாடியிருக்காங்க. தொடர்ந்து அந்த படத்தோட ரெக்கார்டிங் நடக்குது. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் செல்வராகவனோட இணைகிற படம் தான் 2ஆம் உலகம். அதுவும் ஒரு சாங் முடிச்சிடுச்சு. ஸோ அது இந்த வருடத்தோட எண்டில் வரும். ஸோ நிறைய இருக்குது. சமீபத்தில் எனக்கு மயக்கம் என்ன படத்தில் இருந்த பாடல் பிடிச்சிருந்தது. அந்த காதல் என் காதல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜி பிரகாஷுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா அந்த பாட்டுக்காகவே நான் படத்தை போய் பார்த்தேன். அப்புறம் தமன் இசை ரொம்ப நல்லா இருந்தது. வந்தான் வென்றான்ல படத்தில் பாடல்கள் அண்டு நிறைய இருக்கு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவுடைய சமீபத்தில் வந்த இந்த படம் வானம், அதில் நல்லா இருந்தது. ஸோ நிறைய நல்ல பாடல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இளம் இசையமைப்பாளர் வந்துட்டுருக்காங்க. ஒரு நல்ல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஸ்டுடியோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை ட்ரீம் ஸ்டுடியோ. இது இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே 2 ஸ்டுடியோஸ் வரப்போகுது. ஸோ உண்மையுமே இது ஒரு ஆசியாவில் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் ரொம்ப முன்னோடியாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஸ்டுடியோ கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. அண்டு காட் பிளஸ். ஸோ இந்த ஸ்டுடியோவில் வந்து ஆல் வேர்ல்ட் கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் வில் டேக் another ஒரு 8 to 10 months ஆகும். ஸோ ஃபுல்லாக ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி. ஸோ பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அப்புறம் தான் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். பட் ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க் காட் இந்த ஒரு நல்ல ஒரு ஒளிப்பதிவு கூடத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்கு. மியூசிக் ஸ்கூல் திறக்கிறதுக்கு நேரம் இல்லை. பட் இப்போதைக்கு ரிப்பன் மட்டும் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். வர மியூசிக் ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு லான்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக அதற்கான ஒரு நேரமும் வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக பண்ணலாம். விமர்சனம் நான் படிக்கிறது இல்லை, ஏன்னா அதுக்கான நேரம் கிடைக்கிறதில்ல. 2வது விமர்சனம் படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஐடி டெக்னாலஜியில், இன்ஃபர்மேஷன் ஐடியில், உலகத்தில் சோஷியல் நெட்ஒர்க்ஸில் எல்லாமே பள்ளியில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு பாராட்டுதலோ கிரிட்டிசிசமோ உடனே தெரியுது. ஸோ கிரிட்டிசிசமில் வரும்போது கண்டிப்பாக அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்பேன் அதை. பட் ஸ்டில் கிரிட்டிசிசம் வச்சு ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒரு நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு கிரிட்டிசிசம் வச்சு உண்டாக்க முடியாது. ஸோ அது முடிஞ்சு போன விஷயத்துக்கு தான் கிரிட்டிசிசம். புதுசாக செய்ய போகிறதுக்கு அது வந்து எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணாது. ஸோ முடிஞ்ச விஷயம் வரையில் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எது நல்லா இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடுறேன். இல்லை, கண்டிப்பாக நான் யோசிச்சதில்லை. விருதுகளே நான் வந்து ரொம்ப யோசித்து பார்க்குறதில்ல. அது அப்பப்போ நடக்கும்போது அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் அதை பற்றி, அதுவும் அந்த மாலை நேரத்தில் தான் அந்த விருதை பற்றி ஒரு நினைப்பு வரும். முடிஞ்சு போனோடனே அவ்வளோதான், பர்த்டே மாதிரி போயிடுச்சு. ஸோ என்னுடைய கவனம் எல்லாம் செய்கிற போகிற வேலையை பற்றி தான். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், ரெக்கார்டிங், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். தவிர முடிஞ்சு போனதுக்கு அது கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான் விருதுகள்ன்ற ஒரு விஷயம். அண்ட் ஸோ விருதுகள், எந்த விருதை பற்றி நான் யோசிக்கிறது. நிகழ்ச்சிகள் இசை பயணம் தொடங்கி இருக்கிறதுனால ஸோ ஸ்டேஜில் பாடைகள் இன்றைக்கி எல்லாம் வெரி யங் ஃபிட்டாக இருக்கிறாங்க. அண்டு ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதற்கு என்ன சொல்கிறது, ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் முடியும், ஸ்டாமினா இருக்கும். ஸோ அதற்கான ஆயத்தம்னு சொல்ல மாட்டேன், அந்த வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உருக்கிடுது உடம்பு. இசை ரிஹர்சல்ஸில் வந்து ரொம்ப பெயின்சம் ஜாப், இட்ஸ் டிடிஎஸ் ஜாப். அது உடலில் வந்து அப்படியே உருக்கிடும். ஸோ
இசைக்கிறேன், அதனால தான் உடம்பு வேறு எந்த ஜிம்மும் ஒர்க் அவுட்லாம் ஒன்றும் கிடையாது. திரைக்கு இருக்கிற ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தை எப்படி நீங்கள் வந்து இந்த படத்தோடைய மியூசிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதுக்கு மேலே பெரிய ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிக்கில் சேனலை பாருங்கள், நிக்கிலையும் பாருங்கள்.